வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, நேற்று சனிப்பெயர்ச்சி இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பொன்னை அப்படிங்கிற ஒரு ஊரில் நவகிரகத்துக்குனே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். நம்ம நார்மலாக வந்துட்டு நவகிரகம்லாம் வந்துட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவில் வந்துட்டு நவகிரகத்துக்குனே வந்துட்டு ஒரு கோட்டை மாதிரி வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க வந்துட்டு ஃப்ரண்ட் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். முன்னாடி நம்ம இதுக்குள்ளே போய் தான் வந்துட்டு நவகிரக கோட்டையை வந்துட்டு பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு விநாயகர் தான் வந்துட்டு மூலவர். ரொம்ப ஃபேமஸான ஒரு விநாயகர் கோவில், சுயம்பு வடிவில் வந்துட்டு இருக்குது. இந்த கோவில் இருக்கிற பிள்ளையாரை வந்துட்டு 3 ரூபத்தில் வந்துட்டு நமக்கு தெரிவாங்க. அது என்னென்ன அப்படின்னு நான் இன்னும் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் வந்துட்டு அழகழகாக வந்துட்டு பேங்கிள்ஸ் இருந்துச்சு. பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் வந்துட்டு நான் வாங்குறேனோ இல்லையோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஸோ சூப்பராக கலராக வந்துட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு நான் ஷூட் பண்ணிட்டேன். ஊரில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் ஹவுஸ்லேருந்து இது வந்துட்டு ஆந்திரா ஸ்டேட்டு, இதுக்கு இந்த சைடு வந்துட்டு நமக்கு தமிழ்நாடு பார்டர். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு எண்டில் இருக்குது. இந்த கோவில் வந்துட்டு தமிழ்நாடோட எண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா மக்களும் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். கோவிலுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். பிள்ளையார் தான் வந்துட்டு மூலவர். ஸோ நமக்கு வந்துட்டு பிள்ளையார் தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளையாரை வந்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம நவகிரக கோட்டைக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு கோவில் பின்னாடி இப்படி தான் இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டு பின்னாடி வந்தோம் அப்படின்னா, இங்கே நம்ம சேம் காசியில் வந்துட்டு காசி விஸ்வநாதரை பார்க்குற மாதிரியே வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த காசி விஸ்வநாதர் சாமியை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் இதில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நான் உங்களுக்காக காமிக்கிறேன். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஸோ சேம் காசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நம்ம காசி போக முடியல அப்படிங்கிறவங்க வந்துட்டு யாராவது வெள்ளூர் வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பொன்னை வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கோவிலில் இந்த காசி விஸ்வநாதரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தரிசிக்க முடியும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த பிள்ளையாருக்கு வந்துட்டு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இந்த கோவிலில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம இவங்களே வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் இங்கேருந்து நமக்கு நவகிரக கோட்டை வந்துட்டு என்டர் ஆகும். இங்கேயும் மகேஸ்வரி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி இருப்பாங்க. இவங்களையும் வந்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே நமக்கு நவகிரக கோட்டை இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இங்கே வந்துட்டு பரிகார பூஜை எல்லாமே வந்துட்டு செய்வாங்க. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் நடக்குது அப்படின்னா வந்துட்டு டீட்டெயில்டாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நமக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு இங்கே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இங்கே பண்ணிட்டு போவாங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டு பரிகாரம் செய்வாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல். ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிற 9 நவகிரகங்களையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு தனியாக அழகாக வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. நம்மளோட ராசி நட்சத்திரம் வந்துட்டு எதுன்னு பார்த்து நம்ம பரிகாரம் அல்லது ஏதாவது பூஜை பண்ணுறதுனா வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதாங்க சனீஸ்வரர். நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறதுனால சனீஸ்வரருக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாமே நல்லாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். சனிப்பெயர்ச்சிங்கிறதுனால கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க.
நவகிரகங்களை சுற்றி இந்த மாதிரி தான் கல் வடிவில் வந்துட்டு கோட்டை மாதிரி அமைச்சிருப்பாங்க. சுற்றி வர நாக தேவதைகள் மாதிரி அமைச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே வந்துட்டு. இந்த மாதிரி வந்துட்டு நான் எங்கேயுமே வந்துட்டு பார்த்ததே கிடையாது. இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு 4-5 வாட்டி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால வந்துட்டு திரும்பவும் நாங்கள் வந்தோம். ஸோ சூப்பராக இருக்கும் கோவில் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வெள்ளூர் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொன்னை வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு இந்த கோவில் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்துட்டு செய்வாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு நமக்கு வச்சுருப்பாங்க. இந்த பிள்ளையாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்துட்டு சொர்ண விநாயகர். இந்த விநாயகர் வந்துட்டு சுயம் விநாயகர். இந்த விநாயகர் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் மாதிரியும் இருக்கும், நாகதேவதை மாதிரியும் இருக்கும், அப்புறம் வந்துட்டு விநாயகர் மாதிரியும் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 3 வகையில் வந்துட்டு நமக்கு பிள்ளையார் வந்துட்டு தெரிவாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு சக்தி வாய்ந்த பிள்ளையார் தான். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு சுயம்பு வடிவில் இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கோவிலில். ஸோ இந்த கோவிலில் வந்துட்டு ஹெர்பல் பவுடர்ஸும் வந்துட்டு நமக்கு சேல் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த பவுடர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்ன பவுடர் வாங்கியிருந்தேன்னா தூதுவளையும் துளசியும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நமக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கோல்டு தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இந்த 2 பேக்கெட் பவுடர் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வந்துட்டு 40 rupees. ஸோ கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு ப்ரைஸ்லாம். கிரகத்துக்குன்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடச்சிச்சின்னா எல்லோரும் வந்துட்டு இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். வெள்ளூரில் வந்துட்டு நிறைய கோவில் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகிறேன்னா அந்த கோவிலெல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.